சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்க. ஞான தந்தை, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி நம் சுவாமிஜி ஜிபி ஞானஒளி மகான் அவர்களின் 96வது ஜெயந்தி விழாவிற்கு உங்களை எல்லாம் வருக வருக என்று பரஞ்சோதி ஞானஒளி யஜ்ஞபீடம் அறக்கட்டளை சார்பாக வரவேற்கிறோம். சந்தோஷ வரவேற்புரை நிகழ்த்துவர் மெய் சங்கர், ஈரோடு. குருவே சரணம். உலக அறிவாளிகளே, ஐயாவுடைய இந்த 96வது ஜெயந்தி விழாவுக்கு மற்றும் பிரணவ புஸ்தக வெளியீட்டு விழாவிற்கும் வருகை தந்திருக்கும் ஐயாவுடைய 2வது மகன் சேலம் டாக்டர் இளங்கோ ஐயா அவர்களையும், அவர்களுடைய பரஞ்சோதி குணாநாயகர் மனைவி சாந்தி அவர்களையும், மற்றும் மூத்த உணவர்கள் திலீப்பு, பாலசுப்ரமணியம் ஐயா, சேது மாதவன், சதாசிவம் ஐயா, அம்பாசமுத்திலிருந்து வந்திருக்கும் மூத்த உணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன், சென்னை மத்திய பீடம், கயப்பாக்கம், கோயம்பை மற்றும் உள்ளூர் வெளியூர் இருந்து வருகை தந்துள்ள அனைத்து உணவாளர்களும் அன்புடன் வரவேற்று நம் அனைவருக்கும் பரஞ்சோதி மகான் அருளையும் ஐயாவுடைய நல்லாசியும் சந்தோஷத்தையும் தெரிவித்தோடு, நம்முடைய குருமாதா அவர்களையும் திருவடியும் இந்த நேரத்தில் நாம் போற்றி வணங்கிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஐயாவுடைய ஜெயந்தி விழாவில் முதல் நிகழ்வே அம்மாவையும் ஐயா உட்கார வச்சு மாலை போட்டு எல்லா உணர்வாலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் விழாவே தொடரும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க, ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். ஐயாவுடைய சாணத்தியம் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட போல எந்த ஒரு செயலை நாங்கள் செய்கிறமே ஒழிய பின்னாடி நான் கருவி தான் ஒழிய அவர் தான் எங்களை இயக்கிட்டு இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேங்க. இந்த பில்டிங் கட்டும் போது மேலே கட்டி எல்லாம் முடிச்செல்லாம் புண்ணியாசனம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டைனிங் ஹாலில் ஷெட்டு போட்டாங்க. அந்த பாந்தெல்லாம் அடைக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. அது என்னாச்சு, ஒரு 5 புறா ஃபஸ்ட்டு வந்தது, 4 புறா வந்துச்சு. அப்புறம் பார்த்தா மாத கணக்கில் போக போக ஒரு 50 புறா செட்டில் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுது, அது பாட்டுக்கு நம்ம இருக்கு, நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா அதோடைய எச்சம் சபை சுற்றி எல்லாம் நிறைய பக்கம் விழுந்துருச்சு. அந்த எச்சத்துடைய வாசத்துக்கு எங்கே பார்த்தாலும் பாம்பு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி குடியிருக்கிறவங்க அந்த சும்மா இருப்பாங்களா? ஒரே கம்ப்ளைண்ட்டு. நான் என்னங்க பண்ண முடியும், எதுக்கு நீங்கள் வேணால் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. பின்னாடி ஒரு ஐயா இருக்கிறார், அவர் நம்மகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பார். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு புறா பிடிக்கிறவர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட சொன்னால் பிடிச்சிட்டு போயிடுவார். அவரே கேட்டுட்டு போனார் என்கிட்ட 2 தடவை புறா பார்த்துட்டு அப்படின்னாரு. சரி அதனால் இல்லை, ராத்திரி தான் வருவாருங்க. சரி என்னன்னாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் கேட்டுட்டு போனார் புறா பிடிக்கிறதுக்கு. இவர் கூப்பிட்டு ஃபோன் பண்ணால் 10 தடவை ஃபோன் பண்ணிட்டார், வரவே இல்லைங்க. அவருக்கு புரியல, என்னங்க வரமாட்டேங்கிறார், நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னாரு. இப்போ அந்த பக்கம் வீட்டுக்காரர் அவரே சொன்னார், எனக்கு தெரிஞ்சவர் தாருங்க, அவர் என்னன்னு தெரியல, வரமாட்டேங்க, வலியமாக வந்தார், இப்போ வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நீங்கள் தான் அதான் பண்ணணும், பாம்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 25,000 ரூபா செலவு பண்ணி சாரம் கட்டிங்க எல்லாம் சுற்றியும் மேலே பூரா அந்த பாந்தை பூரா அடித்தோம். அடைச்சிட்டு இப்போ ஒரு 1 மாதம் 1.5 மாதம் அப்படி தான் மொல்ல தான் அது. சாயங்காலத்தில் நான் பார்ப்பேன், மேலே பார்த்தா அப்படியே உட்காந்துக்க அந்த பாந்தை அடைச்சிட்டேன் பார்த்தீங்களா, அது உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அப்புறம் மொல்ல மறைஞ்சு இன்னும் கூட 1 2 சத்தில் உட்காந்துருக்கும். இதில் என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டீங்க, ஐயாவுடைய கொல்லாமை சொல்லுவார். அவங்க டாக்டர் இளங்கோ ஐயா டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களுடைய காட்டில் நாட்டுறன் கோயில் இருந்தது. ஐயாவுடைய அப்பா காலத்தில் அதுக்கெல்லாம் கெடா விருந்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் என் காலத்தில் நான் கொடுக்கலப்பா, நிறுத்திட்டேன், அது நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐயாவுடைய அந்த பக்தியும் அவருடைய செயலும் விஞ்ஞான அடிப்படையில் தான் இருக்கும். எதையும் நான் சொல்கிறேன் நம்பாதீங்கப்பா, உங்கள் அனுபவத்துக்கு கொண்டாங்க. அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்ம ஒவ்வொரு மாதத்துலேயும் சத்சங்கம் முடிஞ்ச வாட்டியும் ஒரு விழா முடிஞ்சோடனே நன்றி விழா முடிஞ்சோடனே நமக்கு நயன தீட்சை கொடுப்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாரும் அவர் கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அந்த கண்ணை அப்படி உருட்டி எல்லாத்தையும் பார்ப்பார். அதை நான் ஆரம்பத்தில் ஒரு சின்ன விஷயமா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவருடைய ஆத்ம சக்தியும்
தவ வழியை நமக்கு கொடுத்து நம்மளை வந்து பல சிரமங்கள்லேருந்து காப்பாற்றுறாங்க உண்மை தெரிஞ்சுது. தியானம் முடிஞ்சோடனே நம்ம உடலில் இருக்கும் எதிர் விளைவுகளும் அனைத்தும் வெளியேறுன்னு சொல்லுவார். நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சாதாரண மக்களுக்கு 2 ஊனக்கண் தெரியும். நமக்கு நெற்றிக்கண்ணு, உச்சிக்கண்ணு, பிடரிக்கண், அதில் இன்னொரு கண் இருக்குது நம்ம உடம்புல, நெகக்கண். இப்போ ஆராய்ச்சி பண்ணதில் அந்த நெகக்கண் வந்து காஸ்மிக் எனர்ஜி, அதை வந்து நம்ம உள்வாங்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இப்போ முத்ரா தியானம் எல்லாம் பண்ணும்போது நெகத்துடைய பங்கு வந்து ரொம்ப அற்புதமான பங்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிர் விளைவுகள் ஐயா சொல்லுவார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஜோதிடத்தை பற்றி திலீப் ஐயா இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நான் அதில் ரிசர்ச் பண்ணுறது இல்லை, ஆனால் இயற்கையாக சில விஷயங்கள் எனக்கு தகவல் கிடைக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரமும் 9 கிரகமும் நம்ம ஃபைனல் காட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே ஆகட்டும், கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் கார்டை தான் வச்சுருப்பாங்க, கொடிமரமாக வச்சுருப்பாங்க. ஐயா அதெல்லாம் நமக்கு விளக்கு சொல்லி, அதெல்லாம் பெரிய ரகசியம். அந்த ஃபைனல் கார்டில் கீழே 33 நரம்புகள் இருக்குது. ஐயா டாக்டர் ஐயா 33, மேலே மொத்தம் 33 சொன்னாங்க. மேலே 3, கீழே 3, இதை விட்டுட்டு 27. இந்த இடத்துல அம்மா இருக்காங்க, இந்த இடத்துல அப்பா இருக்காங்க, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிற அந்த 27 இதில் வந்து 27 நட்சத்திரமும் 9 கிரகமும் அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக நமக்கு பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி எதிர் விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதில் சந்திரன் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ராசி மாறி போய்கிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய இயக்கத்தினால் நம்ம உடம்புல எதிர் விளைவுகளும் மனதில் பல குழப்பங்களும் ஏற்படும். இந்த மாதிரி அது இல்லாமல் நம்மளை பற்றி பொறாமப்படுறவன், நம்மளை பற்றி தீய சிந்தனை செய்கிறவன், இவங்களுடைய எதிர்வினை நம்மளை வந்து அண்டதான் செய்யும். இது எல்லாமே அந்த தவத்தில் உட்காந்து எதிர்விளை வெளியேற சொல்ல பார்த்தீங்களா, அந்த நகைக்கண் வழியாக நீங்கள் வெளியேறத உறுதியாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாதிக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கும். ஒரு கவுண்டர் ஆகட்டும், முதலியார் ஆகட்டும், செட்டியார் ஆகட்டும், யாராக இருந்தால் ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கும். அங்கே வருஷம் ஒருக்கா போவாங்க, பௌர்ணமிக்கு அமாவாசை வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் அங்கே போயிட்டு தான் வந்து வழிபட்டு வரும். அது மாதிரி ஞான ஒளி சாமியினுடைய சீடர்களான நம்ம அனைவருக்கும் இந்த தலைமை பீடம் தான் குலதெய்வ வீடு. இந்த குலதெய்வ வீட்டுக்கு ஒரு வருஷம் ஒருக்கா அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு ஐயாவுடைய அருளாசையும் அன்பையும் நம்ம வாங்கிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த கஷ்டத்தை கஷ்டம் இல்லாமல் கடந்துடலாம், துன்பத்தை துன்பம் இல்லாமல் கடந்துடலாம். அந்த அளவில் கூறி வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குருவே சரணம். நம்ம டிஎஸ்பி அவர்கள் இருக்கிறார்கள், பெருமாள் இருக்கார். நாங்கள்லாம் 1978 மதுரையில் ஜெயந்தி விழாவுக்கு போனோம். மதுரை ஜெயந்தி விழாவுக்கு போனப்போ மகான் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள்லாம் உட்காந்தா யாரும் இறங்கு ஸ்டேஜ் என்ன ஏதுன்னு சொல்லுவோம், புக்கெல்லாம் வைப்போம். அப்போலாம் 2 ரூபா பொன்மொழிகள் புக்கு, நான்கடவுள் வந்து 7 ரூபா புக்கு அந்த காலத்தில். அப்போ இல்லையே இந்த மாதிரி குண்டலினி உபதேசம் இருந்தாங்க, வாங்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருந்தோம். அப்போ மகான்கிட்ட எல்லாரும் அறிமுகம் வேண்டாம். மகான்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டம் நிறையா இருக்கும். ஒரு ஜெயந்தி விழா ஆகட்டும், வேறு ஞானோதய விழா ஆகட்டும் அப்படின்னா எல்லா ஊர்லேருந்து எல்லாரும் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னாச்சு, மகான் வந்து எல்லாருக்கும் நம்ம சாமிஜி அறிமுகப்படுத்துகிறாரு, இவங்களாம் இவங்களாம் இதுன்னு. என்னையும் மாத்திரம் சொல்லும்போது எனக்கு இன்றைக்கி நெகிழ்ச்சியாக இருக்குது அந்த வார்த்தை. ஒவ்வொன்றும் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, இது வந்து வீட்டு பிள்ளை அப்படிங்கிறாரு. அப்போ குரு கார்மேகமெல்லாம் நெத்தியை பார்க்குறாரு, அவங்களாம் நெத்தியை வந்து சோதனை பண்ணுறாங்க, வச்சு லென்ஸ் பண்ணுற மாதிரி வச்சு காந்தக்கல் வச்சா எப்படி இருக்குமோ அப்படின்னு. எல்லாம் நல்லா தெளிப்பாக தேஜஸாக இருக்காங்களே, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். 1978 நம்ம தேன்மொழி அவங்களுக்கு வந்து தலை தீபாவளி வருது. அப்போ வந்து இவர் சாமிஜி சொல்கிறாரு, மாப்பிள்ளை வரும்போது நான் வீட்டில் நல்லா இருக்காதுப்பா, நீங்களாம் போங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் மகான் சொல்கிறாரு, ஞான ஒளி ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அவளை பார்த்துக்கிறது என்னோட கடமை அப்படிங்கிறார். மகான் அவர்கள் ஈரோட்டு மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். அதனால தான் ஞானக்கூடிய எல்லா இடத்துலையும் சுற்றி வந்து சேர்த்துனார். அதனால் சாமிஜி இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். சாமிஜிக்கு சங்கீதத்திலிருந்து ஓவியத்திலிருந்து காவியத்திலிருந்து தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட நெருங்கும் போது நீங்கள் ரொம்ப பயஸாக போகணும், இல்லைன்னா ஒரே புளிப்பாய்ச்சல் மாதிரி பாய்ஞ்சிருவார். ஏன்னா அவர் நிர்வாகத்தில் அவளை கண்டிப்பானவர், ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்டிப்பானவர். ஏன் ஒன்றால் செய்ய முடியாதாம்பார். அதனால் அவர் கூட நாங்கள் வாழ்ந்ததில் என்ன ஒரு பெரிய விஷயம் கற்றுக்கிட்டோம்னா, எதை எப்படி எங்கெங்கெல்லாம் செய்யணும், எந்த மாதிரிலாம் இருக்கணும், டைமிங்ஸு. பெரியவர் எப்படி போட்ட ப்ரோக்ராமில் வருவார், இவரும் அதே மாதிரி தான். ஒரு ப்ரோக்ராம் போட்டாருன்னா அது போட்ட மாதிரியே நடந்துடும், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த நாளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா
அவர் அந்த 77 79 சாதாரண விவசாயியாக இருக்கும்போது இப்போ தான் ஒரு நாள் சொன்னார், எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள்ப்பா எனக்கு அப்படின்னாரு. அதுலேருந்து நாங்கள் அதை ஒரு எளிமையாக கொண்டாடினோம். அப்புறம் வந்தோடனே தான் அப்புறம் 60வது வேலை வந்தது. இப்போ இவர் சொன்ன மாதிரி வீட்லேயே அம்மாவையும் அவருக்கு மாலையெல்லாம் செஞ்சு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அதாவது நம்ம புக்கிலேயே மகான் சொல்லியிருப்பாரு, குரு சிஷ்ய தொடர்பு, குரு உயர்வது சிஷ்யர்களாலும் சிஷ்யர் உயர்வு குருவாலும் அப்படின்னு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகான் வந்து கடைசி காலத்தில் இங்கே வந்து நாற்காலியில் தான் வந்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்தாரு. எவ்வளவோ கஷ்டங்களுக்கும் எவ்வளவோ துயரங்களுக்கு பின்னாடி இது ஒரு அருமையான இடம் ஆயிடுச்சு. குரு வந்து உயர்வது எல்லாமே சிஷ்யர்களாக தான், சிஷ்யர் உயர்வு குருவனால தான். அதனால் அவர் பரஞ்சோதி பாரம்பரியம்னு ஒன்று எடுத்துட்டாரு. இன்னைக்கு கூட நூல் கொடுக்குறாங்க போல இருக்கு. சாமிஜி ஒரு நொடியில் வெண்பா எழுதுவார். அப்போல்லாம் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு நொடியில் வெண்பா கிடுகிடுன்னு எழுதிடுவார். எழுதிட்டு இது என்ன, இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ட்டு கிழிச்சு போட்டுருவார். இது வந்து தேவையே இல்லை, மக்களை அறிவை மயக்கும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி தெரியுமே, நீங்கள் தான் பேப்பரில் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப்லாம் பார்ப்பீங்க, பாலியல் பலாத்காரங்கிற எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணார், சாமிஜி ஒரு நோட்டீஸ் ஒன்று அடித்தார், படக்காட்சிகள்னாலையும் நாடகத்தினாலையும் எவ்வளோ ஒரு துன்பமான விளைவுகளாக இருக்குது அப்படின்னு. அந்த நோட்டீஸ் அடித்து இதை ராஜு கூட உட்காந்துருக்க, ராஜு கூட சரி பின்னாடி அதை வந்து திருவள்ளுவலிக்கே மகான்கிட்டே அனுப்பிச்சி வச்சோம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் இது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. சாமிஜி ஒரு பெரிய ஆலமரம், பேனியன் ட்ரீ. அதில் பேனியன் ட்ரீயில் நம்மளாம் ஒரு விழுது மாதிரி. அதனால் அவர் வந்து நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார், அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கேட்டாலே போதும். கடைசியில் சிவபுராணர் பாட்டு வரும், சொல்லிய பாட்டின் பொருள் இருந்து செல்வார் சிவபுரத்துள்ளார் பல்லோரும் வேத பண்ணிக்கிற மாதிரி. அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. அவருடைய ஞானம் ஒப்பற்ற ஒரு உயர்ந்த ஞானம். எளிமையாக சுருக்கமாக சொல்லி, ஏன்னா அந்த நான்கடவுளை வந்து படித்தா எத்தனை தடவை படித்தாலும் உங்களுக்கு புரியாது. ஒவ்வொரு தடவை படிக்கும்போது ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். என்னங்க, அப்போ தான் வந்து சொல்லுவார் நம்ம சாமிஜி, அது அந்த காலத்துக்கு சரிப்பா, இது இந்த காலத்துக்கு சரி அப்படிம்பாரு. அப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே கர்ப்பத்தடை பண்ணால் வந்து அது பெரிய குற்றம். ஆனால் அன்றைக்கி பிற்காலத்து அரசாங்கமே என்ன பண்ணிச்சு, நாம் ஒருவர் நமக்கு இருவர் இருந்தால் அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் போதுன்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா காலெல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு. ஒருத்தனை கொலை பண்ணால் அது வந்து அஃபென்ஸு. ஆர்டிகல் 346 வரும் கொலை, அட்டம் டு மர்டர்னு. ஆனால் போர்க்காலத்தில் 1000 பேர் அவனுக்கு வீரம் பண்ணணும்னு வருது. ஒரே செயல் அந்த இடத்துக்கு மாறி மாறுது. ஆனால் கொலை தானே, தப்பு தானே. அது மாதிரி மகானுடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் அவருடைய வழியில் நின்று அவருக்காக காமிச்சு, இப்படிலாம் செய்யுங்க, இப்படிலாம் இருங்க, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னது ஒப்பாரும் மிக்காரும் சாமி தவிர வேறு யாரும் இல்லை. சாமிஜி மேலே எல்லாருக்கும் ரொம்ப பிரியம் உண்டு. அவரும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் தான் சாமி செய்யணும், நீங்கள் தான் அதை நடத்தணும் அப்படின்றாங்க. அதனால் அவர் பெரிய ஒரு பாரம்பரியத்தை எனக்கு உருவாக்கிட்டார். அதனால் நாம் எல்லாம் அவருடைய அடிபணிந்து அவர் காட்டிய வழியில் இருந்து நல்ல கதியாக வாழலாம், நல்லா வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். பரஞ்சோதி ஞானாசிரியர் திலீப்குமார் அவர்கள் பகவான் ஓசோ சொன்ன மாதிரி டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து தான் டிசிபிள் வருதும்பாங்க. அது மாதிரி நம்ம சாமிஜி வந்து எப்படி வந்து நம்ம வீட்லேயும் பிள்ளைங்களையும் சரி, நம்ம பிள்ளைங்களையும் சரி எப்படி டிசிப்ளினோட கொண்டு வந்தாருங்கிறத அழகாக சொன்னார். அடுத்தபடியாக நம்ம வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் ஞானாசி சரோஜினி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்தவருக்கு நம்ம பரஞ்சோதி ஞானோடியிடம் ட்ரஸ்டி அனுராதா நடராஜன் அவர்களை மீண்டும் சந்தோஷம். சமீபத்தில் இப்போ ஒரு மாத காலம் என்னோடய பர்ஸில் வந்து பரஞ்சோதி மகான் படம் வச்சுருப்பேன். அந்த படத்துக்கு கீழே என்ன எழுதிப்பாருன்னா, வாசித்த அந்த வாசகம், எனது மெய் உணர்வாளர்களே, உங்களுடைய அறிவின் நிறைவே என்னுடைய அறிவின் நிறைவு அப்படின்னு எழுதியிருந்தார். அதை படித்த பிறகு இது என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே நினைவாகவே அது எனக்குள்ளே இருந்தது. அந்த வரிகளை மனப்பாடம் செய்கிறதுக்கு சும்மா அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதில் ஏதாவது இருக்கணுமே, இதில் ஏதோ ஒளிஞ்சிருக்க, ஏதோ ஒரு உண்மை இருக்குது அதில், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நானே கண்டுபிடிக்கணும் அதை அப்படின்னு சொல்லி அதை அடிக்கடி அதை வாசித்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது என்னுள் தோன்றிய
இந்த வரிகளிலெல்லாம் இந்த விஷயம் அடங்கி இருக்கின்றதோ என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஓடியது. அந்த எண்ணம் தான் அண்டம் பூத்து அருள் பூத்து, அண்டமும் பிண்டமும் நிறைந்த ஒரு மொழியும் பூத்து, ஆணையாகிய இடமும் பூத்து, மதி பூத்து, கம்பமும் காரணமயிர் பாலமும் பூத்து, அருளோடு நிறைந்த கருவும் பூத்து, கனமான மெய் உணர்வும் பூத்து, கபாலம் பூத்து, கருணைக்குரிய கண்ணின் கண்மணியாயுள்ள கருமணியின் உள்ளுள்ள மாமணியும் பூத்து, கருத்துக்கிசைந்த சுக்கமும் பூத்து, குறையில்லா குணங்களும் பூத்து. அங்கே சொல்றாரு, நிறைவோடு நிறைவாக நிறைந்ததின் பின் கடமாகிய இடமாய் இணைந்துள்ள பருப்பொருள் ஐம்பெரும் பூத அணுக்களும் பூத்து, அன்போடு அருளோடு அலையோடு அலையாய் அருட்பெரும் ஜோதியினுள் புகுந்து பூத்த வடிவாய் அங்கெங்கெனாதபடி எங்குமாய் ஏகமாய் நிரந்தரமாய் நாம் இருப்போம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதுக்கு அதுக்கு எது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அங்கே வந்தது. ஏன்னா அங்கே நிறைவோடு நிறைவாய் எழுதியிருக்காரு. இந்த வரிகளும் அதுக்கு சரியாக இருந்தது. அப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இதை கொண்டு வந்தேங்க. இந்த நிறைவை பரஞ்சோதி ஞானொலி மகான் பெற்றிருக்கிறார். அந்த நிறைவு, அதனால்தான் அவரால் இந்த அளவுக்கு எல்லா அன்போடு இருக்கிறாங்க அவரோட. அந்த நிறைவு நிறைதான் இது இந்த விழா. இப்படிப்பட்ட ஒன்றை அனுபவிப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார் அவர். என்னென்ன எப்படி சொல்லாதுன்னா, அவர் எவ்வளவு கற்றுக்கொண்டிருப்பார் இந்த 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 விஷயத்தின் மூலமாக. அவர் பேசும் பொழுது நான் கேட்டிருக்கிறேன், என்ன சொல்வார், நான் பழனி மனையெல்லாம் போய் உருண்டுட்டு வந்தேன், அதனால் எந்த ஒரு நன்மைன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் இருக்கு. எந்த ஒன்றை அவர் காண முடியாததோ அதை ரமண மகிஷி மடத்தில் போய் தெரிந்து கொண்டார், நான் யாருங்கிறத. அப்புறம் அவர் பரன்பல் வைத்ததை எடுத்து ஞானக்கல்வி புத்தகத்தை எடுத்து படித்தேன் என்று சொன்னார். அதன் பிறகு அவரோட வளர்ச்சி அதை படிக்க 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 அதன் மூலமாக அவர் அந்த வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அப்படிதான். அதற்கு பிறகு நம்ம பரஞ்சோதி மகானை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. அப்போ அவர் சொன்னார், அவர் சொல்கிறதான் நான் இங்கே எனக்கு சொல்ல முடியும். என்ன சொன்னார் என்றால், இப்போ தான் வந்திருக்கியா, உனக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக அவர் வாய் வழியாக கேட்டது. இதெல்லாம் நாங்கள் வரும்போது பேசுவார்ல, அப்படிப்பட்ட ஒன்றை அவர் எவ்வளோ அழகாக கையில் எடுத்திருப்பார். அந்த நமக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை அண்டம் பூத்து அருள் பூத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒரு ஒன்று இருக்காங்க. இப்போ அண்டம் பூத்து அருள் பூக்கணும், அண்டம் பூத்து அருள் பூத்து அங்கே ஒரு மொழியும் பூக்குது. அப்போ எல்லாமே ஒரு படிச்சிருப்பா, இதெல்லாம் உண்மைதான். அப்போ இந்த உண்மைங்கிறது தெரிந்து கொள்வதற்கு தியானம் மிக மிக அவசியம். தியானம் செய்வதற்கு உடல் அவசியம், உடல் ஆரோக்கியம் அவசியம். அதை நம்ம பார்த்துக்கணும். என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத மனதில் அப்படி பதிய வச்சுக்கணும். சாப்பிடும்போது அது சொல்லிடணும், வேண்டாம் உனக்கு இது. அந்த மாதிரி நம்ம நம்மளோட மனநிலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வு நல்லா பிரகாசிக்கிறதையும் அதோட அனுபவங்களையும் நம்ம கற்றுக்கலாம். இது போன்ற இடங்களுக்கு வரும் பொழுது ஒரு மனநிலை ஒரு மனதுக்குள் ஒரு குதூகலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த வரும் பொழுது ஏற்படிய அந்த குதூகலம் இருக்கின்ற அது வேறு சுகம், அது ஒரு சுகம்தான். இப்போ நான் அவ்வளோ தடவை நான் இவ்வளோ தடவைக்கு வரேன்னா சும்மா வர முடியாது, சிரமங்களோடு தான் நம்ம போகிறோம். அந்த சிரமம் என்பது என்ன, ஒரு சுகமான அனுபவம். அது இப்படி எப்படி எனக்கு கிடைத்தது, இந்த உணர்வு மூலமாகத்தான். உணர்வு என்பது ஒருவேளை சிலருக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அப்படி எனக்கு தெரியல, அப்படி சொல்கிறேன் நான். வித்தியாசமான உணர்வுகளோடு அது அமையலாம். எனக்கு அமைந்த ஒரு உணர்வு ஒரு வேறு மாதிரியாக இருக்கலாம். சில பேர் எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னாலும் முயற்சியே அதை பிடிச்சிருக்கணும். முயற்சி தான் அதுக்கு ஆதாரமாக இருப்பது. முயற்சி செஞ்சு மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துக்கணும்னு இதை நம்ம வாய் வழியாக சொல்லவும் முடியாது. இப்போ சுவாமி எவ்வளோ அனுபவங்களை பெற்றிருப்பார், எப்படி வாய் வழியாக சொல்ல முடியும்? இப்போ நான் கொடுத்துட்டேன்ல, நீ போய் பழகு அப்படின்னு தான் சொல்லுவார். கேட்டிருப்பீங்க, இதை கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு, அதை சொல்ல முடியாது.
நாம் அனுபவித்து நமக்கு என்ன கிடைத்ததோ அதை நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க அதனா நம்மளோட பாதைக்கு அது வழிகாட்டியாக இருக்கும், நம்மளோட ஆர்வத்துக்கு ஏக்கத்துக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். இந்த 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 வரிகள் எல்லாமே அடக்கமாக இருக்குது. இந்த அண்டம் பூத்த அருள் பூத்துங்கிறதுல அவ்வளவு ரகசியம் வச்சு, ரகசியம்தான் அது. பார்க்க போனால் முதல்ல இந்த புத்தகத்தை நாட்கள் எடுத்து புத்தகம் படித்து பாருங்க, நமக்கு விளங்காது, விளங்க வாய்ப்பே அது இல்லை. அங்கே நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சி மெதுவாக நம்மளோட எண்ணத்தை, நம்மளோட சிந்தனையை செயல்னு சொல்கிறாங்களே, இது மூணு என்னை அழகுபடுத்துறது. அவர் செய்யும் பொழுது இது மெதுவாக நம்மக்கிட்ட வரும், மெதுவாக தான் வரும். அது நம்ம பொறுமையாக இருந்து அதை நாமளே கற்றுக்கிறது தான் அதிகம். நமக்கு அவங்க கொடுக்குறாங்க, இதன் மூலமாக எது பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனாலும் நம்ம செய்யலைன்னா, இப்போ நான் செய்யலைன்னு வச்சுங்க, நான் வர முடியாது, நாங்கள் காலடி வைக்க முடியாது. அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு நான் பழகிறேன், அதெல்லாம் பழகிறேன்னு தான் சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றி அமைச்சுக்கிறேன். இதெல்லாம் பரஞ்சோதி ஞானவழி சுவாமிகள் இங்கே எடுத்துக்கினேன். அவர் இருக்கிற காலத்தில் அவரோட பயிற்சியெல்லாம் நான் பழகிக்கிட்டேன். சுவாமிஜி சொல்லி கொடுத்தாரு, அதில் என்ன இருக்குது, நான் எப்படி செய்யணும் அதை அப்படின்னு நான் பழகி வச்சுருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது. ஒரு எப்படி சொல்லலாம் சொன்னால், ஒரு பெரும் பாக்கியம்னு சொல்லலாம். இந்த மாதிரி உணர்வு கிடைக்கிது. யாருக்கு கிடைக்கிது? கிடைச்சவங்களுக்கு எல்லாமே யாரை செய்கிறாங்களோ இல்லையோ, இது என்னுடைய கருத்து, பாக்கியசாலிங்க தான். செஞ்சவங்க அது பாக்கியசாலி. ஏன்னா அதை அனுபவிக்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வின் தன்மையை, அது எப்படி இருக்குன்னு. இப்படிலாம் இருக்க யாருக்கிட்டே அதை பகிர்ந்துக்க முடியுமா? அதை எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அதை பெருமைப்படுத்திக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நான் பேசினேன்னா குரு சேதுமாவன்ட்டு அப்படி 2-3 வரி சொல்லு, 2-3 விஷயத்த அவர்கிட்ட பேசினேன் நேற்று. ஆனால் தொடர்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அது என்னவாக இருக்கும், ஏதுவாக இருக்கும், நமக்கே தெரியாத ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அது மெதுவாக படிப்படியாக இவர் கொடுத்த அந்த வரிகளே விளக்கிறோம். அண்டம் பூத்து அருள் பூத்துன்னு அங்கேயும் பூக்கணும், நம்ம பிண்டமும் பூக்கணும், அப்புறம் ஒரு மொழியும் பூக்கணும். அந்த மொழி என்ன இருக்குங்களா இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது அது அப்படியே மெதுவாக அதை கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு மூல காரணமாக இருக்கிறவங்க நம்ம பரஞ்சோதி மகான் தான். ஞானவல்லால் பரஞ்சோதி மகான், அவருக்கு கிடைத்தது, அவருக்கு ஒரு நல்ல சீடராக கிடைத்தவர் ஞானவழி சுவாமிகள். அப்படி நினைக்கும் பொழுது இது நமக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் தானே. நான் எங்கள் ஊரில் இருக்கிறேன், நான் அங்கேயும் தான் இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி நடக்குது. இருந்தாலும் இங்குள்ள நிகழ்ச்சி வேறு மாதிரி இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே. இப்போ அந்த வித்தியாசத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வரேன். இது என்ன இவங்கெல்லாம் செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் நம்ம எப்படி என்னை வளர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் அந்த எண்ணத்தில் தான் நான் இங்கே வர்றது. அதான் உண்மை. இருந்தாலும் எல்லோருக்கும் என்னுடைய சந்தோஷம். பரஞ்சோதி மகான், ஞானவழி சுவாமிகள் இருவருக்கும் என்னுடைய ஒன்று சொல்லிடுறேன். தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமில்லா இன்பம் நமக்கு ஆவானும் எந்த முயல்தான் ஆகுவானும் சரண் ஆகுவானும் அருள் கூன் ஆகுவானும் சத்குரு. சந்தோஷம். ஞானாஸ்ரீ சரோஜினி அவர்கள் மலேசியா. பெற்றவரும் தாயல்ல, வளர்த்தவரும் தாயல்ல, பல ஊட்டியவரும் தாயல்ல, அறிவை அறிவித்தவரே தாய் என்ற அந்த நிலையிலே தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக நமது மூத்த உணர்வாளரும் ஞானாசிரியருமான திருவாரூர் சதாசிவம் அவர்கள், சாமிஜி அவர்களால் மாப்பிள்ளை என்று அன்போடு அழைக்கிறார், அவர்கள் அருளுரையாற்றுவார்கள். சத்குருவே சரணம். சந்தோஷம். உலக அறிவியலிகளே, நான் 1982 குருமகன் அவர்களை சந்தித்தேன், ஒரு தீபாவளி அன்னைக்கு. அப்போ இந்த பகுதிக்கு நான் வந்ததே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு 4 மணிக்கு, சரி இன்றைக்கி ஒரு 500 ரூபா நம்ம பண்ணையில் எடுத்து செலவு பண்ணுவோம், இந்த பணத்தை நல்ல வழியில் செலவு பண்ணுவோமேன்ட்டு அன்றைக்கி மகான் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு சரியான
வழிகாட்டுதல் இல்லையே. நான் பரஞ்சோதிமான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குப்பையில் கடந்து இந்த புஸ்தகத்தை எடுத்தேன். அந்த குப்பையிலேருந்து அந்த புஸ்தகத்தை எடுத்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, அது நமக்கு புரியல அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட இது சம்பந்தமான பேச்சுகள் பேசுறது. நான் ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்த ஆள், நிறையா பல தவறுகள் செஞ்சுருக்கேன். செஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு பிறகு லஞ்சம் கொடுப்போரும் வாங்குவோரும் மலை ஏறி கைவிடுறதுக்கு சமம்னு சொன்னதுக்கு பிறகு அந்த வேலைக்கே நம்ம நிறைய வேலை இருந்து சம்பாதிக்க தெரியும். அந்த சம்பாத்தியம் எனக்கு சரியாக வரல. நான் செயின் ஸ்மோக்கர், ஒரு நாளைக்கு 20 பாக்கெட்டு சிகரெட் பற்ற வைப்பேன். என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். என்ன கூட்டம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 10 கிராமத்துக்கு அந்த பக்கத்தில் ஒரு 10 கிராமம், ஒரு 10 மைல் விசீர்ணத்துக்கு என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். என்ன மாப்பிள்ளைன்னு தான் சொந்தமாக அழைப்பாங்க. என் பேர் யாருக்குமே தெரியாது. அப்படி எல்லாருக்கும் எது வேணும்னாலும் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கான பணம் சர்க்காரில் இருந்தது. சர்க்கார்கிட்டருந்து திருடுவேன். கொள்ளை, அந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு இப்போ கொள்ளைக்காரனாக ஆக வேண்டிய ஆள் அது பரஞ்சோதிமானுடைய நான் கடவுள் புஸ்தகத்தை படித்ததுக்கு பிறகு சரி ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நான் நினச்சதுக்கு பிறகு மகானை சந்திச்சதோடு இல்லை, மகான்கிட்டே என்ன சாமி நான் சந்திக்கிற அன்னைக்கே கேட்குறேன், என்ன சாமி நான் கடவுள்னு சொல்கிறீங்களே, நான் பக்தி மார்க்கத்தில் வாகனங்கள் வாங்குவோம் அடிக்கடி. அந்த வண்டி வாங்கினதுக்கு பிறகு ஒரு கோயிலில் வச்சு அந்த பூஜாரிகிட்ட பூஜை பண்ண சொல்லி எடுப்பேன். அதுக்கு பிறகு எனக்கு ஆசிகத்திலிருந்து நாசிகமாக போயிட்டு, நாசிகம் ஏன்னா நாசிகனால அறிஞருங்கிறாரு. அப்போ நாசிகம்ங்கிறது நான் யார் நாசிகம்ங்கிறது எனக்கு புரியல. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது நீங்கள் தான் நாசிகம். கடவுள் இல்லை என்று சொல்லுவவன் பேர் நாசிகம். இது உண்டு என்று சொல்லுவவனுக்கோ இல்லை என்று சொல்வதோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ காரண காரியம் அறிந்துட்டீங்க. நான் இல்லைன்னா இப்போ நான் உலகமே இல்லை, நினைவு இல்லைன்னா உலகம் இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்கள், எவ்வளோ பொக்கிஷம், எவ்வளோ கொடுத்தாலும் இதுக்கு ஈடு இணை பண்ண முடியுமா? நம்மளுடைய அறிவு தெளிவு பட்டிருக்கு பாருங்கள். அதுக்கு ஞானவேல் சுவாமி எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அங்கே திருவாரூர் வரும்போது ஒரு 4 நாள் 5 நாள் தங்குவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு போக முடியாத இடம். இவங்க எப்படியாப்பட்ட இடத்துல இருந்தாங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அங்கே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாரு ஒருத்தர். அந்த இடம் ஒரு அசிங்கமாக இருக்கும் சாமி. நான் சொல்ல முடியாமல் சொல்லி பார்க்குறேன். அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. அப்புறம் கடைசியாக சொன்னேன், சாமி அது ஒரு சேரி தெருவாக இருக்கும் சாமி, கொஞ்சம் அநாகரிகமாக இருக்குமே, அங்கே போகிறது சரியாக வருமானு யோசிக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு எங்கேங்கிறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம உடம்புல தான்ப்பா இருக்குது மலைக்குடல், சிறுநீர் குடல் எல்லாம் இருக்குது. அதுக்காக நம்ம அதை வெட்டி அடிஞ்சிடல அந்த இடத்த விட்டு. நம்ம சீலர் கூப்பிட்றான்ப்பா. அப்போ தான் அவங்களுடைய மனசு புரிஞ்சுது எனக்கு. போய் தான்ப்பா ஆகணுன்னாங்க. அங்கே போய் சாப்பாடு நடக்குதுங்க. அதுமாரி சாப்பாடு இன்னமும் நான் சாப்பிட்டது கிடையாது. அந்த அந்த சேரியில் நடக்குதுங்க சாப்பாடு. சாமி ஒரு இது போட்டிருக்காங்க, அதுக்குள்ளார சாமி சாப்பிட்ற அந்த ருசிச்சு சாப்பிட்ற ஒரு கோணத்தை பார்த்தீங்கன்னா அதேமாரி எங்கேயும் நான் சாப்பிட்டு அவங்களையும் பார்த்ததில்லை. அப்படியே உரியிறாங்க. அப்படியே சுவைக்கிற சுவையை. ஏன்னா நான் சொன்னது அங்கே போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன், சரியாக வராதுன்னு சொன்னேன். அதனால் அந்த இடத்துல அந்த மாரி சாப்பாடும் அமைஞ்சுதுங்க அன்னைக்கு. அது எப்படி அமைஞ்சதுங்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது. இன்னை வரைக்கும் நான் சாப்பிடுவேன்னா அப்புறம் பார்த்துங்களேன், பெரிய பெரிய இடத்துல அப்படி ஒரு சாப்பாடுங்க அமைஞ்சுது அந்த இடத்துல. அதுமாரி சாமியினுடைய ஒரு கோணத்தை ஒரு சொல்லில் அடக்க முடியாது. சாமி ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சனிக்கிழமை நைட்டு புறப்படுவேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே ஈரோட்டில் தான் இருப்பேன். அப்போது
திங்கக்கிழமை நான் என்னுடைய எப்பவும் போல் வேலைக்கு போயிடுவேன். நான் அப்போ அதுக்கு பிறகு தாங்க விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் விவசாயத்தில் என்ன சொல்பமான காசு தானே கிடைக்குது அப்படின்ட்டு நான் விவசாயத்தை அவ்வளோதான் இருந்தது நிலம். அது ஆளுங்கள் தான் கவனிச்சாங்களே தவிர நான் கவனிக்கலை. அப்போ விவசாய கடவுள்னு சொல்கிறதுக்கு பிறகு இது என்ன விவசாய கடவுள்? உண்மையிலேயே விவசாயம் இல்லைன்னா அந்த உடம்பே கிடையாது. உடம்பு இல்லைன்னா ஞானம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் உயிர் இருக்கு. அந்த உயிரால் அதுக்கு ஒரு தேகம் தேவைப்படுது. அந்த தேகம்தான் இந்த உடம்பு. இந்த உடம்பை வளர்த்தோன் உயிர் வளர்த்தோனேன்னு சொல்கிறாங்க. உடம்பால் அறியார் உயிரார் அறிவார், உடம்பை வளர்த்தோன் உயிர் வளர்த்தோனே திறம்படமை ஞானம் சேர மாட்டாங்க. உடம்பு சரியாக வச்சுக்க. இப்போ வியாதிகள் பெருகி போச்சு. இப்போ நஞ்சு இல்லாத உணவு தயார் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோங்க. இந்த இப்போ எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சுகர் பேஷண்ட்டு பார்க்குறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற விதையை தான் அங்கே விதைக்க வேண்டியது போச்சு. இதுக்கு சர்க்காரும் உதவி பண்ணாங்க. நஞ்சு உள்ள உணவு தான் தயார் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் மாறுது. அது சர்க்கார் வரணுங்க. சர்க்கார் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இதிலேருந்து நம்ம காப்பாற்றணும். அப்படிங்கிறத இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ நஞ்சு இல்லாத உணவு தயார் பண்ணி கொடுக்கறது, அது எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் வரட்டும் அப்படின்ட்டு அதில் பண்ணி கொடுக்குறோங்க. அதனால் அத்வைதம் தாங்க எனக்கு பிடிச்ச பேச்சு. அத்வைதம் தான் சாமி சொன்ன செய்தி. அதனால் 96வது ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. சந்தோஷம். சந்தோஷம். இப்பொழுது அடுத்தபடியாக ஞானக்கொடி ஏற்றுதல். ஞானக்கொடி ஏற்றுவர் மெய் திருமதி சாந்தி குணால் அவர்கள், ஈரோடு, சாமிஜியோட மருமகள்.